பண்ணிடலாம். இது இப்போ நம்ம ஃபோனில் இது இல்லாமல் வேற ஆளுக்கு பேமெண்ட் போடுதுன்னா அதுலயே அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதையும் QR இல்லை இது இல்லாமல் ஜிபேல பண்ணுற மாதிரி ஜிபே தான் பண்ண முடியும். கார்டு, நெட் பேங்கிங், அப்புறம் வந்து QR கோட். இல்ல QR கோட் அதாவது வேற அக்கவுண்ட்ல இருந்து பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். வேற மொபைல் யார் மொபைல்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சே பண்ணிக்கலாம். யாரோட மொபைல்ல இருந்து வேணா QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். போட்டு எடுத்து அனுப்பணுமா? இத பாருங்க டிராஃப்ட் இதுல வந்து சேவ் ஆயிடும். இப்போ ப்ளீடிங்ஸும் சேவ் ஆயிடும். குழப்பம் இல்லை, ஈஸி தான். இதோ பாருங்க வியூ டாக்குமெண்ட், நீங்கள் சேவ் பண்ண டாக்குமெண்ட் இதில் வந்துடும். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட டாக்குமெண்ட் இதில் வந்து பாருங்க, இதில் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. டாக்குமெண்ட்ல PDF கன்வெர்ட் பண்ணுவீங்களா? ஓசியா நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா PDF கன்வெர்ட் ஆகும். ஆமாம், அதை ஓசியா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி பண்ணணும். அது லிமிட் இருக்குல்ல, 20 MB ஒரு ஃபைலுக்கு. ஆமாம், இப்போ கோட் ஃபீ இதில் கட்டியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த GNR நம்பர் இருக்குல்ல, இந்த இடத்துல கோட் ஃபீ கட்டின நம்பர் வரும். அது ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகி சப்மிட் கொடுக்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஆகிடும். அந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். இதுதான் லாஸ்ட் கேப்பிங். 20 MB வரை பண்ணிக்கலாம். நம்ம அப்லோட் பண்றது 20 MB குள்ள இருக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பண்ணிக்கலாம். இதோ பாருங்க, இந்த கோட் ஃபீ கட்டினதுக்கப்புறம் இங்கே GNR நம்பர் வரும். ஓகே, இந்த GNR நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஃபைல் பண்ண மாதிரி அவ்வளோதான். ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறேன். இந்த கம்ப்ளீட் ப்ளீடிங்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து சேவ் ஆகிடும். இது எல்லாமே நம்ம சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கும். இது உள்ள வந்து சேவ் ஆகிடும். இங்கே வந்து வியூ ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள். இந்த வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா கேஸ் நாட் வெரிஃபைடுன்னு இருக்குல்ல, அப்போனா இன்னும் பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ இந்த கேஸை பாருங்கள். இப்போது இதில் இல்லை. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாஸ் ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இல்லைனா இதுலேயே கேஸ் வெரிஃபைடு அப்படின்னு வரும். CSI வெரிஃபைடு க்ரீன் கலரில் வந்துடும். அப்போ வெரிஃபைடுன்னு அர்த்தம். இது வந்து பேமெண்ட் பண்ணாததுனால வந்து அப்படி இல்லை, இது ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி இது எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ லீவில் இருக்கிறதுனால அவங்க பார்க்க மாட்டாங்க. இதோட திங்கள் செவ்வாய் ஓப்பனில் திங்கக்கிழமை தான் ஓப்பன் பண்ணி பார்த்து பாஸ் பண்ணுவாங்க. கேஸ் நாட் வெரிஃபைடு. CSI ஆமாம், CSI நாட் வெரிஃபைடுனா இப்போ இன்னும் செக் இது பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஆமாம், CSI வெரிஃபைடுன்னு ஒரு க்ரீன் கலரில் பெருசாக காட்டும். அப்படின்னா பாஸ் பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கோட் வெரிஃபைடு. இதெல்லாம் வாங்கிக்குவாங்க. அடுத்தது இது மாதிரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா SR வரும், நம்பர் வரும். இதில் வராது. இப்போ கிரிமினல் சைடில் ஒரு பெனிஃபிட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யார் ஃபைலிங் பண்ணுறீங்களோ அவங்களுக்கே மெசேஜ் வந்து யார் ஏஐன்னு முதல்ல வந்துடும். அலாட்மெண்ட் பண்ண உடனே யார் ஏன்னு மெசேஜ் வந்துடும். நம்ம அதை வச்சு பாஸ் இதில் காட்ட மாட்டேங்குது. ஃபோனில் மெசேஜ் வரும். இப்போ ஒரு ரிட்டன் இதுலேயே நிறைய பேருக்கு ரிட்டன் இது தெரியாமல் இருக்கும் பாஸ் பண்ணுறது எப்படின்னு. இங்கே பாருங்கள், ரிட்டன் போட்டாங்கன்னா திரும்பி கேஸ் ஃபைலிங்கில் போய் நியூ கேஸில் போயிட்டு இங்கே பாருங்கள் எடிட் இருக்கா, எடிட்டில் போயிட்டீங்கன்னா அந்த ரிட்டன் காட்டும்.